ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பச்சை சுண்டைக்காய். இந்த பச்சை சுண்டைக்காயில் வந்துட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது ரொம்ப அயர்ன் சத்து உள்ளது, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த பச்சை சுண்டைக்காயில் தேங்காய் அரைச்சிக்கிட்டு தான் நான் குழம்பு வைக்க போகிறேன். இப்போது இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, சின்ன வெங்காயம் 10 நம்பர் எடுத்துருக்கிறேன், பூண்டு 10 பல் பூண்டு, புளி பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் சைஸு புளி, அதாவது பெரிய நெல்லிக்காய் இருக்குது இல்லைங்களா, அந்த சைஸு புளி, 2 தக்காளி மீடியம் சைஸு, அப்புறம் 3 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இந்த அளவு பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ஃபேமிலியில் ஒரு 5 மெம்பர்ஸ் அப்படி இருக்குன்னா கொஞ்சம் நிறைய குழம்பு வரும், அதுக்காக நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து வெங்காயம் 2 வெங்காயம் 1 தக்காளி கூட சேர்த்துட்டு கூட இதை செய்யலாம். அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு மூடி எடுத்துருக்கிறேன், அதாவது ஒரு தேங்காயில் பாதி. இது நான் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டு அரைச்சி ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேவையான பொருட்கள்லாம் ரெடி பண்ணிக்கலாம். தேங்காயை இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததை வந்துட்டு நான் வடிகட்டிக்க போகிறேன். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வடிகட்டின தேங்காய் பாலை வந்து தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி திக்காக வரும், தண்ணி ரொம்ப சேர்க்காதீங்க. ஒரு 2 டம்ளர் பெரிய டம்ளரில் தண்ணி சேர்த்தா போதும். இப்போ சுண்டைக்காய் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா, இதை பாதியாக வெட்டிக்கலாம். அதர்வைஸ் இந்த மாதிரி உரலில் வச்சு நசுக்கிக்கலாம், இல்லை ஒரு கவரில் போட்டு கூட நீங்கள் வந்துட்டு ஒரு கல் வச்சு நசுக்கிக்கோங்க. இது ஏன் நசுக்கிறோம்னா, இது வந்து வெடிக்கும், அது நம்ம அப்படியே எண்ணெயில் போட்டோம்னா வெடிக்கும். அதனால் இந்த மாதிரி நசுக்கி போடுறச்சு அந்த காரத்தும் உப்பு புளி எல்லாமே இதில் சேரும். இதில் இருக்கிற அந்த எசன்ஸும் நம்மளுக்கு வந்து குழம்புல வரும், அதுக்காக தான் இப்படி தட்டி எடுத்துக்கிறோம். இப்போ எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன், 2 கரண்டி ஊற்றிட்டேன். இதுக்கு வந்து கடுகு ஃபஸ்ட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வெந்தயம் சீரகம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இது கூடவே பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன், கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. சீரகம் வெந்தயம்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 பல் பூண்டு, வெங்காயம் இதெல்லாமே சேர்த்து நம்ம லேசாக வதக்கிக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு சுண்டைக்காயை ஆட் பண்ண போகிறேன், அதாவது நசுக்கி தட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சுண்டைக்காயை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்துட்டு வதங்கினாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூடவே. அதுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி லேசாக வதக்கினதுக்கப்புறம் நம்ம திரும்ப வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம், அதாவது பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் இது கூட நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதையும் வந்து நம்ம வதக்கிட்டு இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இது கூடவே தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வணங்கணுங்க, இதுதான் இதனோட ஸ்டேஜு. இது வந்து கண்ணாடி பதத்துக்கும் கொஞ்சம் மேலே வரணும் வெங்காயம், அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த தக்காளியை இது கூட சேர்த்துட்டோம் இல்லையா, இது கூட வந்துட்டு உப்பும் சேர்த்துக்கிட்டோம்னா தக்காளியும் நல்லா வதங்கும். நான் வந்து இது கூட வந்துட்டு உப்பு பார்த்திங்கன்னா அளவாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ புளி எடுத்துருக்கணும் எவ்வளோன்றதுக்கு தகுந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். நான் சின்ன ஸ்பூனில் 5 ஸ்பூன் கிட்டத்தட்ட நான் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், உப்பு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இப்போது இந்த தக்காளியோடு சேர்த்து இந்த உப்பும் வதங்கிடும், இது சீக்கிரம் வதங்கிடும், அதனால தான். அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒரு 8 ஸ்பூன் கிட்டத்தட்ட சேர்த்துருக்குறேன், அதாவது சின்ன ஸ்பூன் தான் நான் யூஸ் பண்ணுறது, இந்த ஸ்பூனில் தான். இதில் தான் நான் வந்துட்டு ஒரு 8 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன். எங்கள் வீட்டு மிளகாய்த்தூள் தான் இது. வந்து மிளகாய்த்தூள் வந்து நான் வந்து ரொம்ப காரம்லாம் இருக்காது, நார்மலாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளியை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறத இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கொதிக்க விடணும். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு 10 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு தேங்காய் பால் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தேங்காய் பால் இதில் சேர்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காயும் புளி மிளகாய்த்தூள் எல்லாமே நல்லா வெந்து வரணும். அதனால் நம்ம இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் கிட்டத்தட்ட நல்லா வேக வச்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வரும், சுற்றியுமே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக. இதுக்கு பொறுமை தான் ரொம்ப முக்கியம். சமையல் செய்யணுன்னா பொறுமையாக செஞ்சோம்னா அருமையாக வருங்க. நீங்கள் இதே மாதிரி டைப்பில் இதே இன்க்ரீடியன்ஸ் இந்த அளவே போட்டு செஞ்சு பாருங்கள். இப்போ கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம், இல்லை இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கு வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்.